ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னது கண்டு பார்த்தீங்கன்னா எப்படி M590 கன்னில் ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேரக்டர் ஸ்கில்ல எப்படி ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வித் கேரக்டர் ஸ்கில்லில் எப்படி ரீலோட் ஸ்பீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து 0 பாயிண்ட் கான்செப்ட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும்னு விளங்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டம் செட்டிங்ஸை பார்த்துக்கலாம். இதில் நல்லா பாருங்க, நம்மளோட ரீலோட் பட்டன் எங்கே இருக்கு, ட்ரிகர் பட்டன் எங்கே இருக்கு, அண்ட் ஜம்ப் பட்டன் எல்லாம் எங்கே இருக்கு. பெரிய நியூ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை ரீலோட் பண்ணணும்னா மேற்கிற கன்னை டேப் பண்ணாலே போதும், கன் ரீலோட் ஆயிரும். ஆனால் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மற்ற கன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஓகே வரைக்கும். பட் M590க்கு இந்த மெத்தட் பெட்டராக இருக்காது. நீங்கள் M590ல ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ரீலோட் பட்டன் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும். அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் என்னோட கஸ்டம் செட்டிங்ஸை பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரீலோட் பட்டனை வச்சிருப்பேன். ஸோ நான் M590ல ஒரு புல்லட் கொடுத்து அடுத்த செகண்டே ரீலோட் பட்டனை யூஸ் பண்ணுறது மூலிமா என்னோட ரீலோட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட தம் ஃபிங்கருக்குமே சூடபிளாக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சென்சிட்டிவ் பாருங்க, ஜெனரல் என்ன பாயிண்ட்ல இருக்கு, ரெட் டாட் என்ன பாயிண்ட்ல இருக்கு, அண்ட் 2x 4x எல்லாம் என்ன பாயிண்ட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி உங்களோட செட்டிங்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணவே முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு மொபைலில் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வேறு மொபைலில் ப்ளே பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சாம்சங்கில் ப்ளே பண்ணலாம், இன்னொரு ஆள் ஐஃபோனில் ப்ளே பண்ணலாம். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட சென்சிட்டிவிட்டியை யூஸ் பண்ணுறதால நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சென்சிட்டிவிட்டி எப்படி உங்களோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது தெரியலைங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சென்சிட்டிவிட்டி என்று கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேரக்டர் ஸ்கில் எப்படி வந்து ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். கேரக்டர் ஸ்கில் இல்லாமல் நீங்கள் M590 யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய க்ளோவால் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரூம் மேட்ச் ப்ளே பண்ணிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா 1v2 1v3 எல்லாம் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக க்ளோவால்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி பாருங்க. ஸோ ஒரு புல்லட் கொடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் போடுங்க, அடுத்த ஒரு புல்லட் கொடுத்த உடனே அடுத்த ஒரு க்ளோவால் போடுங்க. அண்ட் நீங்கள் ஒரு எனிமி கூட க்ளோஸில் ஃபைட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ரீலோட் பட்டன் இருக்கணும். நீங்கள் ரீலோட் பட்டன் இல்லாமல் நார்மலாக ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீலோட் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் ரீலோட் பட்டனை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 0.18 0.90 வரைக்கும் ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம வித் கேரக்டர் ஸ்கில் வந்து எப்படி ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஒரே கேரக்டர் தான். ஸோ இந்த கேரோலின் கேரக்டர் வந்து M590 யூஸ் பண்ணுற பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டனே கிடையாது. நீங்கள் நிறைய டோர்னமெண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, M590 யூஸ் பண்ணுற எந்த ஒரு பிளேயர்ஸுமே கேரோலின் கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக நிக்கிட்டா கேரக்டர் தான் M590க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேரக்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி M590ல ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிக்கிட்டா கேரக்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடையும் முடிக்கலாம். இப்போ நீங்கள் நிக்கிட்டா கேரக்டரும் யூஸ் பண்ணுறீங்க, ரீலோட் பட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக க்ளோவால் யூஸ் பண்ணுற அவசியமே இருக்காது. நீங்கள் இந்த 2 மெத்தட்டை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னாலே போதும், நீங்கள் M590ல மாஸ்டர் அடிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த 2 கான்செப்டை சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வித்தவுட் கேரக்டர் ஸ்கில்ல ப்ளே பண்ணும்போது நிறைய க்ளோவால் யூஸ் பண்ணுங்க. அண்ட் க்ளோஸ் அப்பில் ப்ளே பண்ணும்போது மட்டும் ரீலோட் பட்டனை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கேரக்டர் ஸ்கில் வச்சு ப்ளே பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணுங்க. அதாவது அதிகமாக ரீலோட் பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க, க்ளோவால் எந்த இடத்துல முக்கியமாக போட வேண்டிய இடத்துல மட்டுமே போட்டு ப்ளே பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன இந்த 2 கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் அடுத்து சொல்ல போகிற 0 கான்செப்டும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம 0 பாயிண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, இதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியம். சரி, ஓகே, இப்போ நீங்கள் M590 கன் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ட்ரைனிங்குள்ளே வந்துடுங்க. இப்படி நேராக வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த 2 பேரை வச்சா நீங்கள் M590 மாஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டை அடிக்கிற மூலியமா உங்களுக்கு மேலே டைம் டியூரேஷன் காட்டும். அந்த டைம் டியூரேஷன் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செகண்டில் இந்த போட்டை கில் பண்ணுறீங்கன்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வித்தவுட் கேரக்டர் ஸ்கில்லில் ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்லும் இல்லாமல் M590 எடுத்து வந்து ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1.30 1.60 செகண்டுக்குள்ளே தான் நீங்கள் கண்டிப்பாக கில் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரீலோட் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்லும் இல்லாமல் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 0.18 0.19 ப்ளே பண்ணி பழகிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் 0.18
to 19 ப்ளே பண்ண கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் கேரக்டர் ஸ்கில் வச்சு ப்ளே பண்ணும்போது 0.65 0.75 செகண்ட்ஸுக்குள்ளே உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ நீங்கள் 0.65 75 செகண்ட்ஸுக்குள்ளே ப்ளே பண்ண கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் M590 மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொன்ன இந்த 3 கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.